அதனால் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர் வீதி எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வாய்ப்பு எங்கள் அண்ணன் அவருடைய ஆதரவால் முத்தரசன் வாகனம் இயக்குகிறார். நம்ம அதிலேருந்து படம் பிடிக்கிறேன். கட்டடங்களை பாருங்கள், மின் விளக்குகளில் எவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கட்டடங்களும் எவ்வளோ உயரங்கள் இருக்குது. அப்படி மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சு அரை மணி நேரம் கூட ஆகலை. ரோட்டில் தண்ணி இல்லை, சாலையில். நம்ம ஊரில் என்னென்னா வீட்டை கட்டிவிட்டு ரோடு போடுறாங்க. இங்கே ரோடு போட்டுட்டு அப்புறம் வீடு கட்டுறாங்க. அதுதான் பெரிய விசித்திரமான செயல். எல்லா வகையிலையும் தமிழர்கள் சிறந்தவர்கள் தான். ஆனால் கொஞ்சம் சுயநலம் அதிகம். வீட்டை ஒரு பக்கம் கட்டிட்டு வாசப்படியை பொது இடத்துல இழுத்து வச்சிடுறது நம்மக்கிட்ட தான் அந்த புத்தியெல்லாம் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ சிறப்பான சிந்தனைகளும் செயல்களும். சிங்கப்பூர் விதி அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேன்னு இந்த பாடல்கள்லாம் ஒழித்த இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், ஆஹா, கீழே இருந்து படம் பிடிச்சா கூட அவ்வளோ பிடிச்சிருக்க முடியாதுல்ல. தெளிவாக இது ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு. எப்படி இருக்கு பாருங்க சிங்கப்பூர். இதான் மெரினா பே என்ற கடற்கரை ஓரம். ஆமாம், கப்பல் மாடலில் இந்த கட்டடம். மேலே ஏறி பார்க்கலாம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையாக இருக்குது. ஆமாம், பேசுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுங்க வந்து? 19 வருஷம் ஆச்சு. 19 வருஷம் ஆச்சு. அண்ணன் நம்ம அறந்தாங்கி தாலுகா ஆழப்பிறந்தாலேருந்து அண்ணன் இருக்காங்க. முகத்தை காட்டுங்கிட்டு. நன்றி 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 நன்றி. அண்ணன் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊர் அண்ணே? காளையார்கோவில் பக்கம் ஒட்டணும். அப்படியா? காளையார்கோவில் பக்கம். நல்லது நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு இறைவன் சிங்கப்பூரில் வந்து உங்களை பார்க்கணும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எல்லாம் முருகனுடைய திருவருள். எல்லா புகழும் முருகனுக்கு. எப்படி போன வருஷம் சிங்கப்பூர் வந்திருக்க போது நான் ஒரு ஆளாக ஒவ்வொரு இடத்துக்கும் போனேன். இந்த வருஷம் எங்கள் அண்ணன் பாலமுருகனுடைய திருவருளால் அனுக்கிரகத்தில் எங்கள் அண்ணன் முத்தரசனுடைய தயவில் இந்த சிங்கப்பூரை இப்படி பார்க்குற அமைப்பு கிடச்சிருக்கு. பெரிய பாக்கியம். ஆமாம், 2 பேருக்கும் மிகுந்த நன்றி கடன் பட்டுருக்கிறேன். சைவமாக பண்ணிடுறோமா? சும்மா அப்படி கிண்டுறது தானே. இப்படி ஒரு வீடு மக்கள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த வீடு. அந்த பக்கம் வரையில. சரி. இதுதான் ஐயா லீ குவான் யூ சிங்கப்பூரை வடிவமைத்த அவருடைய கனவு இல்லம். ஆமாம், மிக உயரமானது. கொஞ்சம் வாங்கிக்க. 2 மாடி பஸ், 3 பேருந்து, 2 மாடி பேருந்து. வந்து நைட்டு சந்தோஷம். சரி, போனோடனே அதான் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நல்லா திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போகல. இது ஒரு மாதிரி வண்டி, ஒரு சின்ன பொட்டி மாதிரிலாம் போகுதுல்ல இதில். எல்லாத்தையும் ஆஹா, எப்படி சந்தோஷம். கடற்கரை பகுதி, கடற்கரை பகுதி. தனி உலகம் இது. தனி ஒரு சிங்கப்பூரில் இது ஒரு தனி நாடு மாதிரி. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. சந்தோஷம். அதான்
அந்த ஓட்டருக்கு பாருங்க சந்தோஷான்னு. அதே தான். சிறப்பு சிறப்பு. எப்படி ஆமா இதுக்கெல்லாம் பஸ் வந்து நிப்பாட்டினா போன வருஷம். கரெக்டு. ஆமாம் ஆமாம். அதே அப்பா தனியாக ஒரு ஊரே இருக்குதுல. கூட்டவும் துடைக்கவும் கூட்டவும் துடைக்கவும். தடியோ எப்படி இருக்கு பாருங்க. சிங்கப்பூரே கண்ணு முன்னால் நிறுத்திடுவோம். பேசுங்க, நீங்கள் பேசுங்க. எனக்காக அண்ணன் தனியாக வண்டியை விட்டு இதெல்லாம் சுற்றியாந்து காட்டுறாரு பார்க்கணும்னு. எவ்வளோ பெரிய கொடுப்புனு முருகா. எல்லா புகழும் முருகனுக்கே. எவ்வளோ அகலமுங்க இருக்குது. எவ்வளோ தூணு போட்டு நிறுத்திருக்கு. மேலே கட்டடம் போனால் இருக்குது. வீடு பாருங்க. காரு வண்டி எல்லாம் அதுக்குள்ள தான். சரி, இதுதான் சூதாட்ட கிளப்பு கெசினோ. ஆமாம், அங்கே மலேசியாவில் இருக்க மாதிரி இங்கே கெந்திங்கில் இருக்க மாதிரி. ஆமாம், அவ்வளோ சிறப்பு. அப்பா பகுதியே சுற்றி வந்திருக்கோம். என்ன வியப்பு பாருங்க. எல்லாம் மனிதனுடைய மூளை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. பாடல் இருக்கு. இருந்தாலும் மனுஷன் இயற்கையை மிஞ்சுறதுக்கு பார்க்குறேன். என்னென்ன அதிசயங்கள். அத்தாடி சந்தோஷா. உள்ளே போய் வெளியில் வர்றது தான் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கல்ல. முன்னால் காட்டினேன்னா அதுதான். இப்படியே போய் இங்கே வந்துருக்கு கடல். அந்த பக்கம் கடல், இடையில கப்பல்லாம் கிடக்கு. சிங்கப்பூர். அங்கோ என்ன இப்படி பேரில் ரெண்டு வரும். சோடியம். வாங்க வாங்க வாங்க, இதில் வாங்க. எனக்கு பின்னாலே புரியல. உள்ளே வாங்க, இங்கிட்டு வாங்க. அழகு. இங்கே இன்னொருத்த அங்கிட்டு ஓடிக்கிறியே. அது வாட்டில் தெரியுது. அது யாரும் ஒன்றும் கேட்க. அந்த சோடி அங்கிட்டு போகுது, இப்போ எங்கிட்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. புறாவா?
செரங்கல் ரோடு Quase bem.